Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேத்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Suresh, Dinesh and Ramesh became partners in a business by investing money in the ratio 3:6:8. If their investment are increased by 5%, 15%, 20% respectively, then what will be the ratio of their profit for 1 year அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சுரேஷ், தினேஷ், ரமேஷ் மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர் பாத்தீங்க அப்படின்னா முதலீடு பண்றாங்க ஒரு பிசினஸ்ல. இப்போ சுரேஷ் பாத்தீங்கன்னா 3 பங்கு பணம் போடுறாரு, அதாவது 3 ரூபா போடுறாருன்னு வச்சுக்கோங்க. தினேஷ் பாத்தீங்கன்னா 6 ரூபாய் போடுறாரு, ரமேஷ் வந்து 8 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்றாங்க? ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா, டோட்டலா 1 இயர் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கவன் யாரு? சுரேஷ். ஸோ சுரேஷ், தினேஷ், ரமேஷ். ஓகேவா, ஸோ சுரேஷ் வந்து 5% அதிகப்படுத்துறான். அப்போ 3 ரூபாய் போட்டிருக்கான். அப்போ 5% அதிகமான என்ன வரும்? 105 டிவைடட் பை 100. எல்லாருமே 1 இயர் தானே போட்டிருக்காங்க. இன்ட்டு 1 போடணும். அது போட்டாலும் ஒன்று தான், போடட்டாலும் ஒன்று தான். அடுத்து தினேஷோடது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 15%. அப்போ இன்க்ரீஸ்னாலே 100 கூட ஆட் பண்ணணும். அப்போ 115 டிவைடட் பை 100. ரமேஷோடது பார்த்தீங்க அப்படின்னா 20%. ஸோ 120 டிவைடட் பை 100. இது மூணுக்கும் காமனாக இருக்க நம்பர் வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அந்த 100 100 100 மூணுல இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 5ஆம் வாய்ப்பாடு வச்சு கட் பண்ணோம்னா 21 டைம்ஸ் போகும். இது வந்து 23, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 டைம்ஸ் வந்து போகும். ஓகே, இன்னும் கட் பண்ணலாமா? ஸோ இன்னும் கட் பண்ணலாம். 1 3 3, 2 3 6, 8 3 24. ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 21:46:64 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட். எப்போ இனிஷியலா 3 6 8 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா அவங்களோட இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆன பிறகு ஃபைனலா அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21:46:64. ஸோ சுரேஷுக்கு 21 பங்கு, தினேஷுக்கு 46 பங்கு, ரமேஷுக்கு 64 பங்கு. ஸோ 21:46:64. இங்க ஒரு ஆண்டுன்னு கொடுத்ததுனால நான் ஆண்டை போடலை. ஓகேவா, சப்போஸ் எக்ஸாம்ல சுரேஷ் வந்து 1 இயர் இன்வெஸ்ட் பண்றான், தினேஷ் வந்து 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்றான், ரமேஷ் வந்து 3 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 போட்டிருக்கணும். இங்க 1 1ன்னு சொன்னதுனால நான் வந்து அதை வந்து எடுத்துக்கிடல. 1 வந்து எப்படினாலுமே போட்டாலும் 1 போடட்டாலும் 1 தான். ஸோ அதனால அதை விட்டுட்டேன். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, the price of jeans was slashed from 1250 to 1150 by a shopkeeper. What is the discount percentage allowed by the shopkeeper? கடைக்காரரால் ஜீன்ஸின் விலை 6250 இருந்து 1150 குறைக்கப்படுகிறது. கடைக்காரர் அளித்த தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு ஜீன்ஸோட விலை 1250, ஆனா கடைக்காரர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 1150க்கு வந்து விற்கிறாரு. ஓகேவா, அப்போ உங்களுக்கு தள்ளுபடி எவ்வளவு? இப்போ நீங்க தான் கடைக்கு போறீங்க, அந்த ஜீன்ஸோட விலை பாத்தீங்க அப்படின்னா 1250, ஆனா நீங்க 1150 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கான தள்ளுபடி எவ்வளவு? அப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் எவ்வளவு? தள்ளுபடி எவ்வளவு வரும்? 100 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. அப்படிதானே? 1250 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 1150 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா தள்ளுபடி எவ்வளவு? 100 ரூபாய் தள்ளுபடி. எனக்கு தள்ளுபடி எவ்வளவு ரூபான்னு கேட்கல, தள்ளுபடி எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளவு தள்ளுபடி? 100. ஸோ அதை மேல போட்டுக்கோங்க. எதுல இருந்து தள்ளுபடி கொடுக்கும்? மார்க் பிரைஸ்ல இருந்து, அதாவது குறித்த விலையில இருந்து தான் தள்ளுபடி கொடுப்போம். ஸோ குறித்த விலை எவ்வளவு? 1250. ஸோ சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 0 0 கட் ஆகிரும். 4 25 100, 5 25 125, 1 5 5, 2 5 10. ஸோ 4 இன்ட்டு 2 8%. அப்ப தள்ளுபடி எத்தனை சதவீதம்? 8%. ஸோ 8ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இது ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். ஏஎல்பிசி சிஎல்டிசி அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஸோ ரெண்டாவது உள்ளதுல பாருங்க சி இருக்கு. ஸோ ஏல இருந்து சிக்கு போயிருக்காங்க. ஏல இருந்து சிக்கு போகணும்னா ஏங்கிறது 1வது இடத்துல இருக்கு, சி வந்து 3வது இடத்துல இருக்கு. ஸோ +2 எடுக்கலாமா? அடுத்து எல்ல வந்து அப்படிதான் எல்லுன்னு தான் வச்சிருக்காங்க. அடுத்து பில இருந்து டிக்கு போயிருக்காங்க. பி 2வது இடத்துல இருக்கு, டி 4வது இடத்துல இருக்கு. ஸோ அதே +2 போட்டுக்கலாம். சிங்கிறத அப்படி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பேட்டர்ன்ங்கிறது புரியுதா? ஸோ +2 வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அதே இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே சில இருந்து அடுத்த லெட்டர் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். சிங்கிறது எத்தனை? 3. ஸோ 3ல இருந்து +2 எடுத்தீங்கன்னா எத்தனை? 5. 5வது இடத்துல யார் இருக்காங்க? இ இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இ தான் வரணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் ஈல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, புரியுதா? இப்போ ரெண்டாவது லெட்டர் அப்படியே சேமா தான் வரணும். இங்க எல் இருந்துச்சுன்னா ஈக்கு அடுத்து எல் தான். அடுத்து டில இருந்து +2 எடுக்கணும். டில இருந்து +2 எடுத்தீங்க அப்படின்னா 4 + 2 6. ஸோ என்ன வரும்? எஃப் வரும். அடுத்த லெட்டர் அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுக்கணும், சி.
ஸோ இதுதான் கரெக்ட். இப்போ இதுல இருந்து இதுக்கு எப்படி போகலாம்? ஈல இருந்து +2 எடுத்தா ஜி வந்துடும். இந்த எல் அப்படி வச்சிருப்பாங்க, இந்த சியையும் அப்படி வச்சிருப்பாங்க. எஃப்ல இருந்து +2 எடுத்தா ஹச் வந்துடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏபிசிடி தெரிஞ்சாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஆட் இமேஜ் அவுட் இன் த கிவன் சீரிஸ். கொடுத்த படத்தில் வந்து எது ஆட் ஒன் அவுட்டு, எது வந்து முரண்பாடாக இருக்குது, எது வந்து மற்ற 3 படத்துல இருந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எந்த படம் வித்தியாசமாக இருக்குது? ஸோ ரொம்ப ஈஸி, இதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். 1வது படத்தை பாருங்க, 2, 3, 4. இது 4ல் எது வித்தியாசமாக இருக்குது? 4லையுமே முக்கோணம் தான் இருக்குது, 4லையுமே வட்டம் தான் இருக்கு. அந்த வட்டத்தோட இடம் மட்டும் கரெக்டா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படத்துல முக்கோணம் இப்படி இருக்கு, அந்த முக்கோணத்தோட இந்த ஊசியான பகுதி இருக்கு இல்லையா, இந்த 2 கோடும் ஜாயின் ஆகுற இடம். ஸோ இந்த இடத்து பக்கத்துல வட்டம் இருக்கு. 2வது இதுல பாத்தீங்கன்னா அதோட அடிப்பக்கத்துல வட்டம் இருக்கு. ஓகே, ஸோ அடிப்பக்கத்தில் வட்டம் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கோடும் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல வட்டம் கொடுத்துருக்காங்க. 1வது படத்துலையும் 2 கோடும் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல வட்டம் கொடுத்துருக்காங்க. 3வது படத்துலையும் அந்த ஊச்சா இருக்க இடத்துல, அதாவது அந்த இது ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 4வது படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகிற இடத்து பக்கத்துல தான் வட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதோட உச்சியில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடலாம், முக்கோணத்தோட உச்சியில கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இந்த ஒரு படத்துல மட்டும்தான் வட்டத்தை அடிப்பக்கத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் நமக்கு என்னது? ஆட் ஒன் அவுட்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஆப்ஷன் 2 தான் ஆட் ஒன் அவுட். எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, in a certain code language agent is coded as ZHGOG. சேரை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்கோம், ஃபெய்த்தை வந்து எப்படி கோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ZHGOGனோ, சேருங்கிறது இப்படியும் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா ஃபெய்த்துங்கிறத எப்படி குறிப்பிடுவீங்க? ஸோ இதுக்கு நாம என்ன பண்ணிக்கலாம்? ஏபிசிடி எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? AGENT, ஏஜென்ட்டுங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க இவங்க? ஏஜென்ட்டுங்கிறத ZHGOG. ஓகேவா, ஸோ ZHGOGன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏலேருந்து இசட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? ஏக்கு ஆப்போசிட்டில் தான் இசட் இருக்குது, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறத அப்படி எழுதியிருக்காங்க. ஜியிலேருந்து ஹச்சுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜி வந்து 7வது இடத்துல இருக்குது, ஹச் வந்து 1வது இடத்துல இருக்குது. ஸோ +1 எடுத்தால் போதும். அடுத்து என்ன பண்ணணும்? ஈலேருந்து ஜிக்கு போகணும். ஈலேருந்து ஜிக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? +2 எடுத்தால் போதும். என்லேருந்து ஓக்கு போகணும்னா +1 எடுத்தால் போதும். அப்படி தானே? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டீலேருந்து ஜிக்கு போகணும். டீலேருந்து ஜிங்கிறது என்னது? டீக்கு ஆப்போசிட்டில் தான் ஜி வரும். அப்போ இங்கே என்ன பேட்டர்னுங்கிறது புரியுதா? ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் +1 +2 +1 +2 அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே உள்ள லாஜிக். ஸோ இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? ஃபெய்த்துக்கு கண்டுபிடிக்கணும். FAITH. ஓகே, ஸோ FAITH. எஃப்க்கு ஆப்போசிட்ல என்ன வருது? யூ வருது. ஸோ அந்த யூவை எழுதிக்கலாமா? அடுத்து என்ன பண்ணணும்? +1 எடுக்கணும். ஏக்கு அடுத்து என்னது? +1 எடுத்தீங்கன்னா ஏக்கு அடுத்த லெட்டர் பி. அடுத்து என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். ஸோ +2 எடுத்தீங்கன்னா ஐலேருந்து +2 எடுத்தீங்கன்னா 9, 9 + 2 11. 11th பிளேஸில் யார் இருக்காங்க? கே இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? கேன்னு போட்டுடலாம். அடுத்து டீக்கு அடுத்த லெட்டர் எடுக்கணும். ஸோ +1 அப்படிங்கும்போது யூ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச். ஸோ ஹச்சுக்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு பாருங்கள். ஹச்சுக்கு ஆப்போசிட்டில் எஸ் இருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் UBKUS. ஸோ UBKUS அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா, ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? W = H எக்ஸெட்ரா <= M கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த 2 கன்க்ளூஷனும் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். டீக்கும் டபிள்யூக்கும் இடையில பார்க்கணும். டபிள்யூ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. டி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ டீயையும் டபிள்யூவையும் நல்லா பாருங்கள், இடையில என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குது? > இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? W > Tன்னு எழுதலாமா? புரியுதா? டபிள்யூக்கு அடுத்து ஈக்குவல் இருக்கு. ஸோ W > Gன்னு வரும். அடுத்தும் ஈக்குவல் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? W > Tன்னு டைரக்டா எழுதிடலாமா? அப்போ ஒன்லி 1 ஃபாலோஸ். இது வந்து ஃபாலோ ஆகுது. இப்போதைக்கு 1 மட்டும் ஃபாலோ ஆகுது. அடுத்து இருக்கிறத செக் பண்ணலாம். C > M பார்க்கலாம். ஸோ சியையும் எம்ஐயும் பாருங்களேன், நல்லா கவனிங்க. சிக்கும் எம்முக்கும் இடையில > சிம்பிள் இருக்கு, அடுத்து <= சிம்பிள் இருக்கு. என்னால் கம்பேர் பண்ண முடியுமா? எனக்கு > இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள் போச்சுன்னா என்னால் கம்பேர் பண்ண முடியும். இல்லைன்னா <= இந்த மாதிரி ஒரே மாதிரியா இதுலயே சிம்பிள் போச்சுனாலும் என்னால் கம்பேர் பண்ண முடியும். ஒரு <= சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பெருசுன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் சின்னதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி
இந்த ரெண்டு சிம்பிளும் மாற்றி மாற்றி வந்துச்சுனாலே அடுத்து நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டாம். சிக்கும் எம்முக்கும் என்னால் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போது ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா, ஒன்னாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஓகே, ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, read the following number series and answer the question. Find the sum of all the odd numbers in the above series. கொடுத்திருக்க சீரீஸ்ல இருக்கக்கூடிய odd numbers எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய odd numbersனா, odd numberனா ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு நம்பர் ரெண்டால டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர். அந்த நம்பர் ரெண்டால டிவைட் ஆகல அப்படின்னா அதுதான் நமக்கு ஆட் நம்பர். எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க, அந்த நம்பர் ரெண்டால டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர். எடுத்திருக்க நம்பர் ரெண்டால டிவைட் ஆகல அப்படின்னா அதுதான் ஆட் நம்பர். பின்வரும் எண் வரிசையை படித்து கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஸோ இது இடது பக்கம், இது வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த இதுல இருக்கக்கூடிய, இந்த வரிசையில இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண்ணா என்னது? ஒரு நம்பர் ரெண்டால டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது இரட்டைப்படை எண். அது ரெண்டால டிவைட் ஆகலன்னா அது ஒற்றைப்படை எண். ஒன்னு என்னது? ஒற்றைப்படை எண். அடுத்து என்னது இருக்கு? 4 இருக்கு. ஸோ இது என்னது? இரட்டைப்படை எண். நாம எதை கூட்டணும்? ஒற்றைப்படை எண்களை மட்டும்தான் கூட்டணும். அப்ப என்னெல்லாம் எடுத்துக்கலாம்? 1 எடுத்துக்கலாம், 4 விட்டுறலாம், 6, 2 விட்டுறலாம், 7. அடுத்து வேற எதை விடலாம்? 8 விட்டுறலாம். அப்புறம் 3 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 7 இருக்கு. அடுத்து 5 இருக்கு. ஸோ அடுத்து 6, 8 விட்டுறலாம். அடுத்து என்ன இருக்கு? 9 இருக்கு. அடுத்து எதை விடலாம்? ஸோ அடுத்து 1, 3 இருக்கு. ஸோ 1 அடுத்து இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், அப்படிதானே? ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னா நம்ம வெறும் ஒற்றைப்படை எண்கள் தான் கூட்ட போறோம். ஸோ இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு. 5 3 8 17, 17 3 20, 20 10 30, 35 42, 45 45 7 52. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருது? 52. இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ 53. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது புரியுதா? இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டேன். ஸோ இரட்டைப்படை எண்கள் எல்லாமே எடுத்து விட்டா மீதி இருக்கிறது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஒற்றைப்படை எண்கள் எல்லாம் ஆட் பண்ணும்போது 53 வந்துச்சு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, சிலாஜிசம்ல உள்ள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம் போயம் ஆர் ஹார்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சம்னா எப்படி டயக்ராம் வரையணும்? ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் வரையணும். தெரியல அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணியிருப்போம், அதில் பார்த்துக்கோங்க. சம் போயம் ஆர் ஹார்சஸ். ஆல் ஹார்ஸ் ஆர் டாய்ஸ். எல்லா குதிரையுமே டாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டாய் ஆர் ஷிப். ஆல்னா என்ன பண்ணணும்? ஒன்றை சுற்றி இன்னொன்று வர மாதிரி டயக்ராம் வரையணும். வரைஞ்சிட்டேன். இப்போ நமக்கு கன்க்ளூஷன் வாங்க. ஆல் டாய்ஸ் பீயிங் போயம் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டாயுமே போயமா இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு போயமும் டாய்ஸும் எப்படி இருக்காங்க? சம்மில் இருக்காங்க. ஒருத்தங்க தொட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? போயமும் டாயும் இந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்க படத்துல ஒருத்தர் சம்மில் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் பாசிபிலிட்டி கேஸ் சொல்லியிருக்கேன். ஒரு 2 இது சம்மில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆல் போயம்ஸ் ஆர் டாய் இஸ் அ பாசிபிலிட்டி, இல்லைன்னா ஆல் டாய் ஆர் போயம் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இது எனக்கு கரெக்ட். 2 இது சம்மில் இருக்குன்னா கண்டிப்பா அது ஆல்ல வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஹார்சஸ் ஆர் ஷிப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹார்ஸும் ஷிப்பும் ஒன்று தொட்டிட்டு இருக்கணும், இல்லைன்னா அது என்ன இதில் இருக்கணும்? ஆல்குள்ள இருக்கணும். ஆல் அந்த டயக்ராம் எதில் இருக்கணும்? ஆல்ல இருக்கணும். இப்போ ஹார்ஸும் ஷிப்பும் ஒன்று தொட்டுட்டு இருக்கல, ஆனால் ஆல் ஹார்ஸ் ஆர் ஷிப்புன்னு நான் சொல்லலாம். அந்த டயக்ராமை பார்த்தா என்ன சொல்லலாம்? எல்லா ஹார்ஸுமே ஷிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்? சம் எல்லா ஹார்ஸும் ஷிப்புக்குள்ள இருக்குன்னா கொஞ்சம் ஹார்ஸும் ஷிப்புக்குள்ள தானே இருக்கு. எல்லா ஹார்ஸுமே ஷிப்புன்னா கொஞ்சம் ஹார்ஸும் ஷிப்பு. அப்போ இதுவும் எனக்கு கரெக்ட். அப்போ போத் 1 and 2 ஃபாலோஸ். புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, சில கவிதைகள் குதிரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில கவிதைகள் குதிரைகள், சிலன்னா ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம். எல்லா குதிரையும் பொம்மை. ஸோ எல்லா குதிரையும் பொம்மை. ஓகேவா? எல்லா பொம்மையும் கப்பல். ஸோ ஒன்றை சுற்றி ஒன்று வர மாதிரி. எல்லான்னா ஒன்றை சுற்றி ஒன்று வர மாதிரி டயக்ராம் போடணும். சம்முன்னா ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் போடணும். எல்லா பொம்மைகளும் கவிதைகளாக இருப்பது சாத்தியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொம்மையும் கவிதையும் பாருங்க, பொம்மையும் கவிதையும் ஒன்று தொட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு 2 பேரும் சம்மில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி கண்டிப்பா உண்டு. ஓகேவா? அப்போ இது சம்மில் இருக்கு. ஓகேவா? இப்போ இதே இடத்துல எல்லா பொம்மைகளும் கவிதைகள், இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லா பொம்மையும் கவிதைகள்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ஏன்னா எல்லா பொம்மையும் நமக்கு கவிதை கிடையாது, சில பொம்மைகள் தான் கவிதைகள். ஆனா இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது இருக்க வாய்ப்பு இருக்கு, சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் கரெக்ட்னு சொல்றேன்.
இது எனக்கு 100% டெஃபனைட் கன்க்ளூஷனாக இல்லை, அது பாசிபிலிட்டி கன்க்ளூஷனாக இருக்குது. அதனால தான் அந்த சம்மில் இருக்கிறது ஆளாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். சில குதிரைகள் கப்பல்கள், குதிரையும் கப்பலும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா குதிரையும் கப்பலும் ஆல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஸோ குதிரையும் கப்பலும் என்ன இருக்குது, ஆல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. எல்லா குதிரையும் கப்பல் அப்படின்னா சில குதிரையும் உங்களுக்கு என்னவா இருக்கும், கப்பலாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே எனக்கு என்னவாகுது, ஃபாலோ ஆகுது. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், மியூசிஷியன் பேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சோல்ஜர் யார் கூட ரிலேட் பண்ணுவீங்க? இசையமைப்பாளர்கள் இசைக்குழு. அப்போ சிப்பாயை யார் கூட ரிலேட் பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பேண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இசைக்குழு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிப்பாய்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், ப்ரெட்டுங்கிறத இப்படி நாங்கள் ரைட் பண்ணுறோம், அயனிங்கிறத இப்படி எழுதுகிறோம், ஷார்ப்புங்கிறத எப்படி எழுதுவீங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ப்ரெட்டுங்கிறத எப்படி எழுதுறாங்க, பெட்டு 19 அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி அயனிங்கிறத IOY 32ன்னு எழுதுனா ஷார்ப்புங்கிறத எப்படி எழுதுவீங்க, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிரெட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கோங்க. BREAD பிரெட்டு. ஸோ அதை எப்படி எழுதுறாங்க, பெட்டு BED 19 அப்படின்னு எழுதுறாங்க. அயனி IRONY IOY 32ன்னு எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ BED ஆல்டர்னேட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ 1, அதுக்கப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது, அதுக்கப்புறம் 5வது இடத்துல இருக்கிறது, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் 1, 3, 5 இந்த இடத்துல இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது, R இருக்குது, இங்கே A இருக்குது. இந்த 2 லெட்டரையும் வச்சு 19 அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்போ எப்படி மாற்றலாம், ஆறுங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்குது, 18வது இடத்துல இருக்குது. ஏங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்குது, 1வது இடத்துல இருக்கு. ஸோ 18 + 1 19ன்னு மாற்றலாமா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெட்டர்ஸ் எல்லாமே 1 விட்டு 1 இருக்கிறத எடுத்திருக்காங்க. நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் எப்படின்னா அந்த மீதி இருக்க லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க, இன்னும் நல்லா புரியும். அயனிக்கு IOY இதை எழுதிக்கிட்டாங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஆரையும் எண்ணையும் எடுத்துக்கோங்க. ஆருக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 18 கொடுத்துருக்கோம். எண்ணுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 14ன்னு கொடுத்துருக்கோம். ஆட் பண்ணால் என்ன வரும், 32. அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், ஷார்ப்புக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஷார்ப்பை எப்படி எழுதலாம், SHARP. ஓகே, ஸோ 1 விட்டு 1 எழுதணும். S எழுதிக்கோங்க, அடுத்து A எழுதிக்கோங்க, அடுத்து P எழுதிக்கோங்க, SAP. இப்போ Hஐயும் Rஐயும் ஆட் பண்ணணும். Hக்கு என்னது 8, Rக்கு என்னது 18. ஸோ 8ம் 18 எத்தனை, 26. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா SAP 26. SAP 26 அப்படிங்கிறது ஆப்ஷன் A. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரோலையும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ரோவில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு மூணாவதாக என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதுக்கும் இந்த 3 நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும். இது ரெண்டையும் எடுத்து 3வது நம்பரையும் நீங்கள் கொண்டு வரலாம், இல்லை ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்து 2வது நம்பர் கொண்டு வரலாம். எப்படினாலுமே நீங்கள் வந்து லாஜிக் வந்து யோசிக்கலாம். இதுக்கு ஒவ்வொருத்தரோட லாஜிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 68, 56, 44 இருக்குது. ஸோ இது 3ஐயும் வச்சு நான் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த 3க்கும் என்ன ரிலேஷன்கிறத பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த 68ஐயும் 44ஐயும் எடுக்க போறேன். ஸோ 68, 44 ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். எதனாலன்னா இங்கே 6 வந்திருக்கா, ஸோ 8 4 12 2ல் முடியுது. கண்டிப்பாக இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் இது வர வாய்ப்பு இருக்காங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் 1ஆவதையும் 3ஆவதையும் எடுத்துக்கிறேன். 8 4 12க்கு 2, 10 1 11 112 வருது. அப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் சென்டரில் உள்ளது வருது. இதுதான் நான் இப்போதைக்கு யோசிச்சு வச்சிருக்க லாஜிக். ஓகேவா? இந்த லாஜிக்கை இதுக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிருக்க லாஜிக் கரெக்ட். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்க. 245 + 221, 5 1 6, 4 2 6, 466. இப்போ இதை என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 466 ÷ 2 போட்டால் சென்டரில் உள்ள நம்பர் கிடைச்சிருது. ஓகே, அப்போ நான் யோசித்த லாஜிக் கரெக்டு. நான் என்ன யோசித்தேன், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். 97 ப்ளஸ் லாஸ்ட் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இந்த சென்டரில் உள்ள நம்பர் கிடைக்கும். இதான் நான் யோசித்தது. ஓகேவா? எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 170 வருமா? ஸோ 170 என்னது, 97 + x = 170. இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா x = 170 - 97. 10ல் 7 போனால் 3, 16ல் 9 போனால் 7. ஸோ 73. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் 18க்கும் 45க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு, 30க்கும் 75க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்ப 60க்கும் எந்த நம்பருக்கும் அதே சேம் பேட்டர்ன்ல ரிலேஷன் கரெக்டா வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 18 நான் 45 மாத்தணும். 18 நான் 45 மாத்தணும்னா நான் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறது என்ன பண்ணலாம்? 18 கூட எதை ஆட் பண்ணா 45 மாறும்? 15 8 போனா 7, 27 ஆட் பண்ணா 45 மாறும். ஓகேவா? 18 கூட 27 ஆட் பண்ணா 45 மாறும். அதே மாதிரி 30 கூட 27 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 57 வரும். ஆனா இங்க 75 இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் யோசிச்ச லாஜிக் வந்து தப்பு. வேற விதமா எப்படி யோசிக்கலாம்? இன்னொரு லாஜிக் எப்படி யோசிக்கலாம்? 18 இருக்கு. ஸோ 18 நான் 2ஆல டிவைட் பண்ணலாம். 2ஆல டிவைட் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? திருப்பி 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்படிதானே? 4 2 9 2 18 9 5 45. ஆன்சர் வந்துருச்சா? அதே பேட்டர்ன் அதே லாஜிக்கை இங்கேயும் நான் போட்டு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? 30ங்கிற நம்பர் இருக்கு, அதை பாதியா குறைக்கிறேன், 2ஆல டிவைட் பண்றேன். வர்ற ஆன்சரை நான் என்ன பண்ணணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 × 5 75 வந்துருது. அப்போ இதுதான் இதுக்கான லாஜிக். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை 2ஆல டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2வது நம்பர் கிடைக்கும். இதுதான் நமக்கான லாஜிக். இப்போ கட் பண்ணுங்க. 4 5 5 12 5 60. அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 12 × 2 24. அப்போ இங்க வரக்கூடிய நம்பர் என்ன? 24. ஸோ லாஜிக் என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட், அதுக்கான அசம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் கேர்ள்ஸ் லவ் ரீடிங் நாவல்ஸ். எல்லா பொண்ணுங்களுக்குமே கதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நாவல் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான அசம்ஷன், நாவல்ஸ் ஆர் த ஒன்லி ரீடிங் மெட்டீரியல்ஸ். வேற எந்த புக்குமே கிடையாது, நாவல்ஸ் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு புத்தகங்களா இருக்கு, ஒரு மெட்டீரியலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? படிக்கிறதுக்கு நாவல் மட்டும்தான் இருக்கா? நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, அப்படிதானே? அப்போ இந்த அசம்ஷன் தப்பு. இங்க எங்கேயுமே அவங்க ஆர்கியூமெண்ட்ல சொல்லல நாவல் மட்டும்தான் ஒரு படிக்கக்கூடிய புக்குன்னு. ரெண்டாவது பாருங்க, நோ கேர்ள் லவ்ஸ் டு ரீட் அதர் மெட்டீரியல்ஸ். எல்லா பொண்ணுங்களுக்குமே நாவல்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே நாவல்ஸ் பிடிக்கி அப்படின்னா அவங்களுக்கு மற்ற புத்தகங்கள் எதுவும் பிடிக்காதுன்னு அர்த்தமா? இல்லை. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மற்ற மெட்டீரியல்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டாவதும் தப்பு. அப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, நெய்தர் 1 nor 2. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அனைத்து பெண்களும் நாவல்கள் படிக்க விரும்புகிறார்கள். எல்லா பொண்ணுங்களுக்குமே நாவல் படிக்க ரொம்ப பிடிக்குது. ஸோ இதுக்கு யூகம் பாருங்க, நாவல் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, நாவல் மட்டும் தான் படிக்கக்கூடிய பொருளா? இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? எந்த பெண்ணும் மற்றவற்றை படிக்க விரும்பவில்லை. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா பொண்ணுங்களுக்குமே நாவல் படிக்க பிடிக்கும். அதுக்காண்டி நாம இன்னொரு மீனிங் எடுத்துக்கிட கூடாது, அவங்களுக்கு வேற எதுவும் படிக்க பிடிக்காது அதனாலதான் நாவல் படிக்கிறாங்க அப்படி யோசிக்க கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் தப்பு. அப்போ நெய்தர் 1 nor 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெஃபர் த ஃபாலோயிங் லெட்டர் அண்ட் நம்பர் சிம்பிள் சீரீஸ், ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுதான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஆல் த கான்சோனன்ட்ஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த சீரீஸ், வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் ஓம்? ஓகேவா? ஃப்ரம் த லெஃப்ட். ஓகேவா? எல்லா கான்சோனண்ட்டையும் நாம வந்து இதுல இருந்து என்ன பண்றோம்? ட்ரா பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏபிசிடியை 26 லெட்டரை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னது? வவ்வல்ஸ், இன்னொன்று வந்து கான்சோனன்ட். வவ்வலுங்கிறது ஒரு 6 லெட்டர் இருக்கும், AEIOU, இதுதான் வவ்வல்ஸ். மீதி இருக்க 21மே உங்களுக்கு என்னது? கான்சோனன்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? கான்சோனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிடுறோம். இதுல இருக்கக்கூடிய கான்சோனன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓம் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வி வந்து கான்சோனண்டா? கான்சோனன்ட் தான், எடுத்து விட்டுறலாம். அடுத்து யூ வந்து கான்சோனண்டா? இல்லை. ஓகேவா? யூ வந்து என்னது? வவ்வல். ஓகே, AEIOU, இதுதான் என்னது? வவ்வல்ஸ். அடுத்து அட்டு, இந்த ரோ, அடுத்து டபிள்யூ வந்து என்னது? உங்களுக்கு கான்சோனன்ட், அதையும் எடுத்து விட்டுறலாம். அடுத்து இது வந்து ஒரு சிம்பல். ஓகேவா? இதுவும் சிம்பல், இதுவும் சிம்பல். இப்போ கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9. எத்தனாவது இடத்துல இருக்கு? 9வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர், 9th பிளேஸ். ஸோ 9ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? எல்லா கான்சோனன்ட்ஸையும் எடுத்து விட்டுட்டு ஃபைனலா அந்த ஓம் சிம்பல் இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது இருக்குன்னு எண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 9வது இடத்துல இருக்குன்னு வந்துச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ
இது மாதிரி இன்னும் நிறைய பேப்பர் வந்து இருக்குது. ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயும் சரி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும். சுருக்கமாக சொல்ல போகணும்னா அப்கமிங்கில் வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் தான். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதனால தான் இதுக்கு ஆல் இன் ஒன்னு பெயர் வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, எம்டிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே இதில் கவர் ஆகும். அது மாதிரி நீங்கள் ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய ரயில்வே என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, ஏஎல்பி, அதே மாதிரி ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள், எஸ்ஐன்னு எல்லா எக்ஸாமுமே ரயில்வே எக்ஸாம் எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ் வந்து இதில் கவர் ஆகும். மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிரும். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு. நீங்கள் வெளியில் ஒரு இன்ஸ்டியூட்டே போக வேண்டாம். இந்த கோர்ஸில் இருக்கிறது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் சொல்லித்தராதது கூட இந்த கிளாஸில் நிறைய ஷார்ட்கட்ஸு, அதே மாதிரி எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது, எக்ஸாம் ஹாலில் எந்த கொஷினை ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது, எந்த கொஷினை லாஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது, அதே மாதிரி எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டெக்னிக்குமே இந்த கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அது மாதிரி வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி லைவ் கிளாஸஸும் இதுலேயே உங்களுக்கு கொண்டு போயிடுவோம். ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1599. அது மாதிரி உங்களோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் ஒரே ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் நம்ம ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த மெசேஜில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பில் போய் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்பில் போய் பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்ம டீமுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பர் அல்லது ஜிபே நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 1599 பே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் டீமில் இருந்து பேக் அண்ட் வழியாக உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே? உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப்பை லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த இடத்துல ஒரு 3 கோட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்கள் நேமு, ஆர்கனைசேஷன் கோடு, ஆஃப்லைன் டவுன்லோட்ஸு, அதுக்கு அடுத்து ஃப்ரீ மெட்டீரியல்னு இருக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போட்டிருக்க புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ளேயே ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ் வேணும்னா இந்த வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எங்கே போகணுன்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஓகேவா? ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டாபிக் வைஸ் வீடியோஸ் கொடுத்துருப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கேம்பஸ் இன்டர்வியூ
இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஓகேவா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஜென்ரல் அவேர்னஸ் அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே தேவைப்படாது. உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்கக்கூடியது வந்து குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணுறதுக்காக டாபிக் வைஸ் வீடியோஸில் செப்பரேட்டாக மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, சயின்ஸ் தனியாக, ஜென்ரல் அவேர்னஸ் தனியாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு எது தேவையோ அதை இந்த டாபிக் வைஸ் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபைனல் இயர் கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் அந்த மாதிரி எதுவுமே அட்டன் பண்ண வேண்டாம். இதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சப்போஸ் நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ரயில்வே படிக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபோல்டரை ரெஃபர் பண்ணுங்கள். எஸ்எஸ்சினா அதுக்கான ஃபோல்டர், பேங்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான ஃபோல்டர் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். அந்தந்த ஃபோல்டரை நீங்கள் கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக கிளாஸஸ் எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். இதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பிளேஸ் ஆக முடியும். ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களால் நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். அது மாதிரி நீங்கள் ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 மாதத்துலேயோ ஒரு 6 மாதத்துலேயோ நல்லா உட்காந்து ஒரு பிகினராக இருந்து நல்லா உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். 100% இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எந்த கிளாஸஸுமே எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸும் நீங்கள் போகவே வேண்டாம். இதில் இருக்க கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு போட்டுடலாம். இதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாவும் வீடியோவாகவும் பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போகவே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் மற்றபடி சயின்ஸில் வீக்காக இருக்கீங்க, எனக்கு மேக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான கிளாஸஸ்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, எக்ஸாம் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, திருப்பியும் நாம் இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.